வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாரிங் டெஸ்ட். ஃபிளாரிங் டெஸ்ட் வந்து எதுக்கு பண்றாங்க? எந்த ப்ராடக்ட்ல பண்றாங்க? அப்படின்னு வந்து பார்க்க போறோம். எந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ISO 8493 இந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த ஃபிளாரிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபிளாரிங் டெஸ்ட் வந்து எதுக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா, டியூபோட எபிலிட்டி அந்த டக்டைல் ப்ராப்பர்ட்டீஸ வந்து செக் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஃபிளாரிங் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். இப்போ நம்ம டியூப்ப வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, அது வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து அது வந்து அண்டர்கோ பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட எபிலிட்டிய வந்து நம்ம வந்து செக் பண்றது தான் வந்து இந்த டெஸ்ட்டோட மெயின் ஸ்கோப்பே. ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து சர்டன் லிமிட்டட் ஸ்கோப் இருக்கு. இந்த நம்ம வந்து டியூப் வந்து கிரேட்டர் தேன் 150 அந்த உள்ள டியூப வந்து இதில வந்து பண்ண முடியாது. லெஸ் தேன் 150 தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஆ டெஸ்ட் பண்ண முடியும். அதே மாரி திக்னஸும் 10 எம்எம்க்கு மேல போயிறக்கூடாது. 10 எம்எம்க்கு உள்ள டியூப தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து இப்ப நீங்க பார்க்கக்கூடியது தான் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். நடுவுல நடுவுல இருக்கிறது மேண்டில். சரிங்களா? இந்த மேண்டில் வந்து டியூபோட இன்னர் ஐடிக்குள்ள போயி அந்த டியூப வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸோ வந்து அந்த ஓடி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா? ஓடி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஐடியும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த அவுட்டர் டயாமீட்டர் வந்து அந்த ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து அவுட்டர் டயாமீட்டர் வரணும் அப்படின்னு. அந்த அவுட்டர் டயாமீட்டர் வந்த உடனே நம்மளுக்கு வந்து அந்த மேண்டில வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து எதுவும் கிராக் இருக்கா நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஏ வந்து உங்களுக்கு வால் திக்னெஸ் ஆஃப் த டியூப். டி வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் அவுட்சைட் டயாமீட்டர் ஆஃப் த டியூப். அதுக்கப்புறம் டியூ வந்து மேக்ஸிமம் அவுட்சைட் டயாமீட்டர் ஆஃப்டர் டெஸ்டிங். டெஸ்டிங்க்கு அப்புறம் உள்ள அவுட்சைட் டயாமீட்டர். எல் வந்து லென்த் ஆஃப் த டெஸ்ட் பீஸ் பிஃபோர் டெஸ்டிங். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் த கோனிக்கல் மேண்டில். நம்ம வந்து மேண்டிலோட அந்த ஆங்கிள தான் வந்து பீட்டான்னு வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லென்த் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு அப்புறம் இது வந்து லென்த் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? அ இதோட இந்த டெஸ்ட்டோட பிரின்சிபல் நான் வந்து ஷார்ட்டா சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட் பீஸ டியூப்லேருந்து கட் பண்ணி எடுத்த உடனே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கோனிக்கல் மேண்டில்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்னர் ஐடிய உள்ள வச்சு நம்ம வந்து லோட வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ லோட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அவுட்சைட் டயாமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு அந்த ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவுட்சைட் டயாமீட்டர் வந்து எவ்வளோ வரணும்? 10% ஃப்ரம் த அ நார்மல் ஓடி இல்லைன்னா வந்து சில 20%, 21% அந்த மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ நோ நம்மளுக்கு வந்து எந்த ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்ல வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்களோ, அவ்வளோ வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். அது வந்த உடனே நம்ம வந்து டெஸ்ட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எதுவும் கிராக் இருக்கான்னு வந்து செக் பண்ணுவோம். இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல். ஓகேங்களா? நம்மளுக்கு என்னென்ன டெஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் தேவை இந்த டெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் டெஸ்டிங் மெஷின் சரிங்களா? அதான் பிரஷிங் மிஷின் ஓகேங்களா? அடுத்து வந்து மேண்டில், கோனிக்கல் மேண்டில். இது வந்து எப்படின்னா, இந்த ஆங்கிள் வந்து நம்ம 3 ஆங்கிள்ல வந்து இந்த கோனிக்கல் மேண்டில் வந்து வருது. 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி. இதுவும் அந்த ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்லயே குடுத்துருப்பாங்க. அந்த ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்லயே வந்து குடுத்துருப்பாங்க. அ என்ன ஆங்கிள் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஸோ, அந்த ஆங்கிள நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லென்த் ஆஃப் த டெஸ்ட் பீஸ் லென்த் ஆஃப் த டெஸ்ட் பீஸ் வந்து சில இதுக்கு ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ல குடுத்துருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இப்ப வந்து அந்த கோனிக்கல் ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கோனிக்கல் ஆங்கிள் 30 டிகிரிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, எல் ஈக்குவல் டூ 1.5 5 இன்டு டயாமீட்டர் ஆஃப் த டியூப். இதுவே 1 பாயிண்ட் இப்போ வந்து 30 டிகிரிக்கு கீழ இல்ல ஈக்குவலா இருந்துச்சுன்னா, எல் ஈக்குவல் டூ 2 இன்டு டி. டின்னா டயாமீட்டர் ஆஃப் த டியூப்.
ஒரிஜினல் டயாமீட்டர் ஆஃப் த டியூப். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மேண்டல்ல வந்து டச் ஆகக்கூடிய நம்ம அந்த டியூப் இருக்கு பார்த்தீங்களா? டியூபோட எண்ட வந்து நம்ம வந்து சேம்பர் பண்ணிக்கணும். சரிங்களா? சேம்பர் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். பட் சேம்பர் பண்ணா நமக்கு நல்லது. அதே மாரி சில வெல்டட் டியூப்லாம் இருக்கு பார்த்தீங்களா? வெல்டட் டியூப்லாம் இன்டர்னல்ல வந்து நம்ம வந்து இன்டர்னல் ஃபிளாஷ வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்றது நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, மேண்டல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு குரூவ் மாரி இது பண்ணி, இப்போ வந்து லாங்கிட்யூடினல் அந்த வெல்டட் டியூப்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த மேண்டல்லே வந்து குரூவ் மாரி பண்ணிருவாங்க. குரூவ் மாரியே ஒரு டிசைன் இருக்கும். ஸோ அத வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்டிங் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரொசீஜர். ப்ரொசீஜர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம வந்து இந்த டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணும்போது நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, நார்மலா 23 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம வந்து த்ரூ அவுட் த டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஆ நம்ம வந்து டெஸ்ட் பீஸ வந்து மேண்டிலுக்கும் மேல உள்ள அந்த பிளேட்டுக்கும் நடுவுல வந்து நம்ம வச்சுட்டு, நம்ம வந்து ஆ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து மேண்டில வந்து மூவ் பண்ணணும். ஓகேங்களா? எவ்வளோ ஆ ஸ்பீட்ல வந்து மூவ் பண்ணணும், எவ்வளோ ரேட்ல வந்து அது பெனிட்ரேட் ஆகணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 50 எம்எம் 50 எம்எம் டிவைடட் பை மினிட்ஸ். ஓகேங்களா? பெர் மினிட்டுக்கு 50 எம்எம் தான் வந்து உங்களுக்கு வந்து பெனிட்ரேட் ஆகணும். அந்த கோனிக்கல் மேண்டல் சரிங்களா? அதுக்கு மேல போகக்கூடாது. சரிங்களா? இது இப்படி தான் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து அந்த கோனிக்கல் மேண்டல நம்ம வந்து மூவ் பண்ணணும். அந்த கோனிக்கல் மேண்டல மூவ் பண்ணிட்டு, ஒன்ஸ் நம்ம வந்து அந்த அவுட் சைட் டயாமீட்டர் ஓகேங்களா? அந்த அவுட் சைட் டயாமீட்டர் வந்து ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்க்கணும். ஸோ, அந்த அவுட் சைட் டயாமீட்டர் நம்ம ரீச் ஆன உடனே டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். டெஸ்ட் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த மே அந்த டெஸ்ட் பீஸ வந்து மேண்டல்லேருந்து ரிமூவ் பண்ணி, நம்ம வந்து கிராக் இருக்கா? அப்படின்னு வந்து செக் பண்ணுவோம். ஓகேங்களா? விசிபிள் கிராக் இருக்கா? அப்படின்னு வந்து செக் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் உள்ள சாம்பிள்ஸ் சரிங்களா? இதில வந்து கிராக் இருக்கா? அப்படின்னு வந்து செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப நீங்க இதில பார்த்தீங்கன்னா, இதில எப்படி நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு செக் பண்ணி முடிச்ச உடனே, டெஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். அதில ஏதாச்சும் உங்களுக்கு வந்து விசிபிள் கிராக் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். அப்படி இல்ல அப்படின்னா பாஸ். இதுவே வந்து உங்களுக்கு வந்து அந்த எட்ஜஸ்ல வந்து ஸ்லைட் கிராக்கு அந்த மாரி இருந்துச்சுன்னா, அத நம்ம வந்து ரிஜெக்ஷனா வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? நடுவுல நடுவுல உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அத வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு, அது வந்து ரிஜெக்டடா நம்ம வந்து ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ரிப்போர்ட் எப்படி நம்ம வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட்ட வந்து கண்டக்ட் பண்றோம். அத வந்து நம்ம ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டா நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த டிஃபெக்ட்ட வந்து பார்க்குறோம், கிராக் வந்து பார்க்குறோம். அந்த ஏரியாவ வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அ அதே மாரி டெஸ்ட் பீஸோட டைமென்ஷன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் டயாமீட்டர் சரிங்களா? மேக்ஸிமம் அவுட்சைட் டயாமீட்டர் டெஸ்ட் பீஸ் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டயாமீட்டர் இருக்கோ அத நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த கோனிக்கல் மேண்டலோட ஆங்கிள வந்து மென்ஷன் பண்ணணும். அப்புறம் டெஸ்ட் ரிசல்ட் அது வந்து பாஸா, ஃபெயிலா அப்படின்னு வந்து நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணணும். அ இது இது இந்த கன்டென்ட் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்ல இருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு அனிமேஷன்ல வந்து எப்படி வந்து பண்றாங்க அப்படின்னு நீங்க வந்து பார்க்க போறீங்க. வாங்க இந்த வீடியோவ வந்து பார்ப்போம். இப்போ வந்து டியூப வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். டியூப வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, மேண்டில் மேண்டிலுக்கும் மேல உள்ள அந்த பேஸ் பிளேட்டுக்கும் நடுவுல வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம வந்து பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து அந்த டியூப் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகுது. எக்ஸ்பாண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு அவுட்சைட் டயாமீட்டர் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. அந்த அவுட்சைட் டயாமீட்டர் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டோட ஆ என்ன குடுத்துருக்காங்களோ அவ்வளோ தூரம் வந்ததா அப்படின்னு பார்த்துட்டு, நம்ம அத ரிமூவ் பண்ணிட்டு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணா போதும். ஓகேங்களா? இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிட்டு அது வந்து பாஸா, ஃபெயிலா வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் மட்டும் கொடுக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். சி யூ.